ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 678. இங்கு திரு வேங்கட மலையான் கருணை பெற்ற ஒரு பிராமணரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் வால்மீகி முனிவர் எனக்கு முன்பு உரைத்த வரலாற்றை உங்களுக்கு கூறுகிறேன் என சூத முனிவர் கூறத் தொடங்கினார். முன்பு காசி தேசத்தில் சந்திர வம்சத்தில் பிறந்து புகழ்பெற்ற சங்கன் என்ற அரசன் ஒருவன் பகைவரை வென்று அரசு புரிந்து வரும் காலத்தில் அறநெறி அறியாமல் மர நெறியில் சென்றதனால் அவன் நாடு சிதைந்து விட்டது. அவன் தன் மந்திரிகளோடு தெற்கு திசையில் உள்ள சேதுவுக்கு செல்லும் வழியில் சொர்ணமிகி நதிக்கரை அடைந்து அதில் நீராடி திருமாலை தியானித்து அதன் வடக்கு திசையில் ஒரு தடத்தில் தங்கியிருந்தான். அப்போது ஆகாயவாணி, அரசனே, துயரம் அடைய வேண்டாம். சேஷாசலத்தின் மீது சாமி புஷ்கரணி என தீர்த்தம் உள்ளது. அதற்கு மேற்கே புற்று மொய்த்த குன்றம் ஒன்று உண்டு. அதற்கு முன்பு இருந்து 3 காலமும் நீராடி இறைவனை தியானித்து 6 மாத காலம் இருந்தாயானால் நீ இழந்த அரசையும் செல்வங்களையும் மீண்டும் அடைந்து விடுவாய் என கூறியது. அதன்படியே அவன் திருமலை மேல் சென்று சாமி புஷ்கரனில் நீராடி அதன் கரையில் அமர்ந்து முப்பொழுதும் திருவேங்கடத்து இறைவனை பூஜித்து பழங்கள் அருந்தி பக்தியோகம் புரிந்து வந்தான். திருமால் சாமி புஷ்கரனின் நடுவிலே சங்கு சக்கரம் ஏந்திய கையகனாக எழுந்து அருளினார். அப்போது அரண், அயன், இந்திரன் முதலிய தேவகணத்தவர்கள் யாவரும் வணங்கி போற்றி சங்கன் என்ற மன்னனும் இறைவன் அடிகளை வணங்கி அடியேன் இழந்த அரசையும் அருளி பாவங்கள் தொலைய பரிவு செய்க என கேட்டுக்கொண்டான். அப்போது இறைவன் அருள் சுரந்து நீ சாமித்துவம் பெற்று இந்த பூமியில் வாழ்வாய். இந்த தீர்த்தத்தில் 3 காலமும் நீராடி என்னை வணங்கி தியானம் செய்தக ஆகையால் நீ குற்றமற்ற அரசியல் புரிவாய் என்று அருளி மறைந்தார். சங்கன் தன் மனைவியோடும் அமைச்சர்களுடனும் தன் நாட்டிற்கு சென்றான். அவனது பகைவர்கள் தங்களுக்குள் போர் புரிந்து வலுவிழந்து காட்டுக்கு ஓடிவிட்டார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான சங்கனை மணி மண்டபத்தில் ஏற்றி மணிமுடி புனைந்து மக்கள் போற்றினார்கள். அவனும் தர்ம நீதி ஆட்சி புரிந்து வந்தான். இது வராக புராணத்தில் இருக்கின்றது. அடுத்து ஒரு கதை காண்போம். சூத முனிவர் வால்மீகி முனிவரிடம் கேட்ட கதைகளை நைமிசாரண்ய முனிவர்களுக்கு கூறினார். உலகிற்கு அலங்காரமாகிய மத்திய பிரதேசத்தில் ராமன் என்ற பிராமணன் தன் பெற்றோர்கள் மகிழ்ந்து பாராட்டும்படி அவர்களுக்கு உபச்சாரம் செய்து வரும் காலத்தில் அவன் கையில் பொருள் இல்லாமையினால் உலகில் யாவரும் வெறுக்க மனம் சலித்து அலையும் போது ஒரு சமயம் திருவேங்கட மலைக்கு அருகில் இருந்த கபில தீர்த்தத்தில் மூழ்கி சித்த சுத்தி பெற்றவனாகி அந்த மலையின் மீது செல்லும்போது தென் திசையில் ஒரு புற்றின் நடுவே பிரகாசம் பொருந்திய மேனியோடு தியான சமாதி யோகத்தில் இருந்த சனத்குமாரரை அடைந்தான். அவனை பெரியோன் என மனதில் நினைத்து அவன் அடிபணிந்து அடியேனுக்கு அனர்த்தம் சம்பவிக்காமல் அருள் செய்க என வேண்டிக் கொண்டான். அப்போது அந்த முனிவர் அருள் பாலித்து நீ முன்பிறப்பில் செய்த பாவங்களை மாற்றுவதற்கு நான் ஒரு வாயத்தை கூறுகின்றேன். நித்தியனும் நிர்மலனும் கருணாகரனுமாகிய இறைவனின் திருமார்பை விட்டுவிட்டு அகலாத லட்சுமியின் மந்திரம் ஒன்று இருக்கின்றது. அது வேதத்தின் முதலிலும் இடையிலும் முடிவிலும் சொல்லுகின்ற நன்னய மந்திரம். அதை நில உலகத்தில் ஜெபிப்பவர்கள் எல்லா சித்திகளையும் பெறுவார்கள். உலகங்களுக்கு தாயாராய் பெரும் செல்வத்தை விரும்பியவர்களுக்கு அளித்து அருளும் லட்சுமியின் மந்திரம் இது. ஆகையால் இதை ஜபித்து தீவினை ஒழித்து செல்வத்தினை பெற்று வாழ்வாய் என கூற அந்த வேதியனும் திருவேங்கட மலையை அடைந்து தீர்த்தத்தில் மூழ்கி பிறகு சாமி புஷ்கரணி அடைந்து இறைவன் திருநாமத்தை மனதில் பதித்து போற்றி அதில் மூழ்கி முனிவர் அருளிய மந்திரத்தை அனுசந்தித்து ஒழுகினான். அவன் முன்பு திருமால் லட்சுமி சமேதராக தோன்றினார்.
அப்போது அந்தணன் தன் இரு கண்களாலும் பகவான் கிருஷ்ணரை தரிசித்து மகிழ்ந்தான். இறைவன் அந்தணனை நோக்கி, நீ லட்சுமியை அதிக பக்தியோடு தியானித்தாய், ஆகையால் உன் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து விட்டன. உலகில் ஆயுள், ஞானம் முதலியவை வளர பெற்று சிறப்புகளை எல்லாம் அடைந்து நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் என்று அருளி மறைந்து விட்டார். பின்பு அந்த மறையவன் இறைவனை மனதால் துதித்து வேங்கடமலையை நீங்கி தன் இடம் அடைந்து தர்மார்த்த திருநாமங்களை பெற்று இருந்தான் என சூத முனிவர் கூறினார். இது வராக புராணத்தில் இருக்கின்றது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.